வழக்கமா பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் தான் பட்டிமன்றம் போடுவாங்க. என்னடா திடுதிப்புன்னு வந்து உக்காந்துருக்கமேன்னு பாக்குறீங்களா? வீட்டுல இருக்கிறதுக்கு பேர் அடிக்குதியா? அதான் 4 வெட்டி பயல கூட்டு வந்து நாற்காலியை போட்டு அப்படியே பட்டிமன்றமா உக்காந்துட்டான். இன்னைக்கு தலைப்பு என்னன்னா 2006 கனவு கண்ணி யாரு? இது நம்ம பயலுகிட்ட 2006 ஒன்றரை கண்ணி யாருன்னு கேட்டா படக்குன்னு பூ விக்கிற பிரியா பொண்ணு பேரை சொல்லிவிடுவாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு குழப்பமான டைட்டிலா வச்சது. 2006 கனவு கண்ணி ஸ்ரீசாதான்னு பேச வந்திருக்கிறது நம்ம தில்லாலங்கடி அணியினர். 2006 கனவு கண்ணி ஜோதிகாதான்னு பேச வந்திருக்காங்க நம்ம புல்லாலங்கடி அணியினர். தில்லாலங்கடி அணியும் புல்லாலங்கடி அணியும் ரொம்பவே உற்சாகமா இருக்கிறாங்க, பார்த்தாலே தெரியுது. முதல்ல தில்லாலங்கடி அணியில இருந்து திரிசாவுக்காக வக்காலத்து வாங்கி பேச வராரு புலவர் புண்ணாக்கு. பேசியாயோ? நடுவர் அவர்களே, நான் உங்களை கேட்கின்றேன். நடுவர் அவர்களே, நான் உங்களை கேட்கின்றேன். என்னையா கேட்க போற? கட்டு புண்டு கேட்டு தொலையாயோ? வரும்போது நான் தானே உங்களுக்கு பஸ் டிக்கெட் எடுத்தேன், அந்த காசு கொடுங்க. போகும்போது உனக்கும் சேர்த்து நான் எடுக்கிறேயா. நீ தலைப்ப பேசியா? நடுவர் அவர்களே, நான் உங்களை நம்ப மாட்டேன். இப்படிதான் போன தடவை சைதாப்பேட்டையில உங்க தாத்தா சாவுக்கு போறப்போ கண்டக்டர் யாருப்பா டிக்கெட் வாங்க போறீங்கன்னு கேட்டப்போ அதான் எங்க தாத்தா டிக்கெட் வாங்கி தரல, நாங்களாம் இதுக்கு வாங்கணும்னு சொல்லி எல்லாரையும் செக்கிங் இன்ஸ்பெக்டர் மாத்தி விட்டீங்களா? உள்ள காசு கொடுங்க. ஸ்ரீசாதான் கனவு கண்ணின்னு புலவர் பின்னாக்கு ரொம்ப அருமையா பேசிவிட்டாரியா. நடுவரா, பஸ் டிக்கெட் காசு கேட்டா ஏதோ சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்க, காசு மறுபடியும் ஒரு சூப்பர் பாயிண்ட் சொல்லி அப்படியே எல்லாத்தையும் மிரட்டாயா. அருமையா. டைம் முடிஞ்சு போச்சாயோ? காசு கொடுக்க வக்கீல் எப்படி எல்லாம் காட்ட மாட்டாங்க. நடுவர் அவர்களே, நீங்க அவமானப்படுறதை என்னால தாங்கிக்கவே முடியல. இப்பவே ஜோதிகா தான் கனவு கண்ணின் தீர்ப்பு சொல்லுங்க. என் சொத்தை வித்தாவது உங்க கடன் அடைக்கிறேன். ஆமா, நான் உலக வங்கியில கடன் வாங்கி இருக்கிறேன், அதை அவர் அடைக்க போறாரு. கேவலம் 2 ரூபாய் காசுக்காக அவனுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்றான் பாரியாயோ. அந்த 2 ரூபா கூட கொடுக்க வக்கீல் தானே இவ்வளவு நேரம் சமாளிச்சிருக்கிறேன். சூப்பரியா ரொம்ப அருமையா பேசிட்டாயா. ஜோதிகா தான் கனவு கண்ணின்னு அடிச்சு ஆணித்தனமா சொல்லிட்டாயா. அடுத்ததா ஸ்ரீசாதான்னு பேச வராரு கவிஞர் காகிதம் பொறுக்கி. நடுவர் அவர்களே, ஸ்ரீசாதான் கனவு கண்ணின்னு நான் உறுதியா சொல்வேன். நேற்று நைட்டு 1 மணி இருக்கும், நான் பீசாங்கை பக்கம் பத்துனுக்கிறேன். என் சம்சாரா சோதாங்கை பக்கம் பத்துனுக்குது. நடுவுல என் பையன் பத்துனுக்குறான். பாத்திராத்திரி பையன் திடீர்னு அழுவ ஆரம்பிச்சிட்டான். ஏன் சொல்லுங்க? உனக்கு இடைஞ்சலா இருக்கும்னு எட்டி மூஞ்சி மேல அடிச்சு பக்கத்து ரூமுக்கு துரத்தி விட்டுருப்ப, அதான் அழுதுட்டா. அதுக்கு அழுவுல நடுவர் அவர்களே, என் பையன் கனவுல திஸ்தா வந்துக்கிறான். உடனே திஸ்தாவை பார்க்கணும்னு ஒரே அழுக. 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கனவுல திஸ்தா வரான்னா அதுக்கு என்ன சொல்ற? இதுக்கு என்னையா சொல்றது? உன் பிள்ளைய நீ அந்த லட்சணத்துல வளர்த்து வச்சிருக்கிற. நடுவர் அவர்களே, நீங்க ஒண்ணு நல்லா யோசிச்சு பார்க்கணும். அந்த பிஞ்சு மனசுல திர்சா வந்துக்கிறான்னா நிச்சயமா அவங்கதான் கனவு கண்ணி. அவங்களோட அழகை நீங்களே பாருங்க. நீங்க எதுக்கா சிரிக்கிறீங்க? பின்ன என்ன நடுவர் அவர்களே, இம்மா பெரிய பொண்ணாயிடுச்சு, இன்னும் கூட நடக்க தெரியாம முட்டி போட்டு தவறுனா போதே, இதுவா கனவு கண்ணி? முதல்ல அவங்க அம்மா கிட்ட சொல்லி நடவண்டி வாங்கி தர சொல்லு. நடந்து பழகட்டும். நக்கலா அவங்க ஆனது டான்ஸ். எங்க அப்பத்தா கூட அப்படியே தவழ்ந்துட்டே போய் தான் வெத்தலை பொட்டி எடுக்க. அப்ப அதையும் டான்ஸ் சொல்லுவியா? சரியா சொன்னீங்க நடுவர்களே. ஜோதிக்கு ஆட்டத்தை நீங்க பார்த்தது இல்லையே. அவங்க ஆடாத ஆட்டமா? அதுதான் நடுவர்களே, நான் அதை சொல்லல. நானும் அதை சொல்லல. யார் இருந்தாலும் வந்ததுல இருந்து ஒரே பிரச்சனையில மாட்டி விட்டுருவான் பால. நீ முதல்ல பாட்ட போடியா. நீங்க எதுக்கு அப்ப சிரிக்கிறீங்க? பின்ன நடுவர உசில மணிக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி இருக்கு, அத போய் ஜோதிகான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆள பாரியா, கண்டது நல்ல ஆகி போச்சு அவனுக்கு. நல்லா பாரு, ஜோதிகா தான் அது. தொப்பெல்லாம் விழுந்து இவ்வளவு குண்டா இருக்கு, அத போய் ஜோதிகா. நடுவர் அவர்களே, மெட்ராஸுக்கு அழகு குப்பை, எங்க ஜோதிகாக்கு அழகு தொப்பை. சரி, மேல சொல்றா சப்ப. நடுவர் அவர்களே, உங்க வயிற்றுல ஒரு 10 கிலோ கல்ல கட்டி கிணத்துல தள்ளி விட போறியாடா? அது இல்ல நடுவர் அவர்களே, உங்க வயிற்றுல ஒரு 10 கிலோ கல்ல கட்டி டான்ஸ் ஆட சொன்னா நீங்க ஆடுவீங்களா? ஆனா எங்க ஜோதிகா எவ்வளவு பெரிய தொப்பை வச்சுக்கிட்டு இன்னும் அழகா டான்ஸ் ஆடுறாங்க. அதனால அடிச்சு சொல்றேன், அவங்கதான் கனவு கண்ணி. அடேங்கப்பா,
நம்ம தில்லாலங்கடி அணியில திரிஷா தான் கனவு கண்ணின்னு சொல்றாங்க, நம்ம பிள்ளாலங்கடி அணியில ஜோதிகா தான் கனவு கண்ணின்னு சொல்றாங்க. இப்ப நான் தீர்ப்ப சொல்லணும்னா 1 மணி நேரம் கண்ணை மூடி தூங்கிட்டே இருப்பேன். என் கனவுல யார் வராங்களோ அவங்க தான் உண்மையிலே கனவு கண்ணி. என்னடா பாக்குற? நடுவர் அவர்களே, உங்க கனவுல எங்க திருச்சா வராங்களா? யோ வயிற்றுல கலப்பாதையா, கனவுல வர்றது கூட அந்த பிள்ளை கால் சீட் கேக்குறியா? ஏதோ பாலகிருஷ்ணா சிரஞ்சீவின்னு தெலுங்கு நடிகர்களோட பட்டு பிஸியா இருக்கிறாம்ல. அப்போ ஜோதிகா வராங்களான்னு கண்ணை மூடிட்டு பார்த்து சொல்லுங்க. கண்ணை மூடிட்டு எப்படியா பாக்குறது? சுத்த கேன தலைவால இருக்கு. ஐயோ, கனவுல பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னேன். யோ என்னையா கண்ணை முன்னா திம்சு கட்ட வருன்னு பார்த்தா ஏதோ ஒரு பையன் உருட்டை கட்டைய கொண்டாந்து அடிக்க வரா. ஜோதிகாக்கு வேண்டப்பட்ட பையனா இருக்கும், அவங்கிட்டயே எங்கன்னு கேளுங்க. ஏப்பா ஜோதிகா எங்கப்பா? கேக்குறோம்ல, பூம்பும் மாடு மாதிரி தலைய சுத்துற, எங்கய்யா ஜோதிகா? ஏய் என்னையா முறைக்கிற? நாங்கெல்லாம் யாரும் தெரியும்ல, அப்படியே போட்டேன்னு இவனு. ஐயா ஐயா, சும்மா ஆகுன்னு உரிமைட்டே இருக்காதீங்க. சட்டை புட்டுன்னு கனவு கண்ணி யாருன்னு சொல்லுங்க. ஏட்டாடு அடிச்சடியில அவனுக்கு மூஞ்சியா கண்ணி போயிருக்கு, கனவு கண்ணியா தெரியும் உனக்கு? மகனை எங்கேயிருந்து மரியாதையா ஓடி போயிருக்காடே, போயிருக்கா. பஞ்சு பாலா, ஏதாவது ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லு பாப்போம்.